நீங்கள் யாருமே பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸே போடக்கூடாது. ஏன்னா எப்போ போடக்கூடாது, ஏன் போடக்கூடாதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். பர்பிள் கலருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ராயல் ஹிஸ்ட்ரி இருக்குது. அது எப்போவுமே ரிச்னஸ் அண்ட் பவரோட கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம், அந்த காலத்தில் பர்பிள் டை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே பர்பிளோட ரியல் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம் வாங்க. சீ நெயில்ஸ், அதாவது கடல் நத்தைகள்லேருந்து தான் இந்த ட்ரியான் பர்பிள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. எப்போனா கிமு 1200களில். அந்த சீ நெயில்ஸ் நத்தையோட சுரப்பிகளிலிருந்து தான் இந்த கலர் கிடச்சிது. 1 கிராம் பர்பிள் டை எடுக்க கிட்டத்தட்ட 9000 அந்த கடல் நத்தைகளை யூஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. இது கோல்டை விடவும் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனால தான் அதை ராயல் கலர்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் யூஸ் பண்ணுற கலர் மட்டும்தான் இந்த பர்பிள். ரோம் அண்ட் பைசைண்டைன் பேரரசுகளில் அந்த பேரரசுகளை தவிர வேறு யாருமே இந்த கலர் கிளாத்ஸை போட்டுக்கவே முடியாது. வேறு யாராச்சும் போட்டால் அது ரொம்ப பெரிய குற்றமாகவும் கருதப்பட்டுச்சு. பர்பிளை ஒரு ஏகாதிபத்திய நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இது கடவுளுக்கு சமமான ஒரு நிறம் அப்படின்னு சிம்பலைஸ் பண்ணுறதா சொன்னாங்க அந்த காலத்தில். ஓகே, இவ்வளோ கஷ்டமான இந்த பர்பிள் அந்த காலத்தில் அவங்க மட்டும்தான் அணிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ மாடர்ன் டைம்ஸில் நம்ம எல்லாமே பர்பிள் கலர்லாம் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டோம். 2-3 இயர்ஸாக ரொம்பவே ரீசெண்டாக ஃபேமஸாக போய்ட்டுருக்கு. இந்த அளவுக்கு அதை மிடில்க்கும் லோக்கும் கொண்டு வந்தது யார் அப்படின்னா 1856 மலேரியா மருந்து கண்டுபிடிச்ச வில்லியம் ஹென்ரி பெர்கின் அவர் தான். மலேரியாவுக்கு குவினைன் மருந்து கண்டுபிடிக்கும் போது ஆக்சிடென்டலாக இந்த கலர் உருவாச்சு. அதுலேருந்து தான் நமக்கு இப்போது மாடர்ன் டைம்ஸில் அந்த கலரை இன்னும் க்ரியேட் பண்ணி இப்போ ரொம்ப சீப்பாகவே எல்லாருக்கும் கிடைக்குது. நேச்சுரலாக பர்பிள் கலர் ரொம்பவே ரிச்னஸாக இருக்கும். ப்ளஸ் அது நேச்சுரலாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃப்ளவர்ஸ்லேயுமே ரேவெண்டர், வயலட்ஸ் ஒரு சில மலர்களை தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இது க்ரியேட்டிவிட்டி அண்ட் மிஸ்ட்ரி அண்ட் மேஜிக்கோட அசோசியேட் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எகிப்திய மகாராணி கிளியோபட்ரா அவங்களுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சனால அவங்களோட யூஸ் பண்ணுற எல்லா பொருள், படகு, பாய்மரம் எல்லாத்துலேயுமே இந்த கலர் யூஸ் பண்ண சொன்னாங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் சித்ரா அண்ட் சுமி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.